வணக்கம் மக்களே. எல்லாம் எங்களை இந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ணிட்டு இப்போது சுதா கோங்குரா டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற மூவி. ஒரு ஹிந்தி துணிப்பு போராட்டம் இவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம உண்மையில அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. அந்த ஒரு வரலாறை நமக்கு ஸ்க்ரீனில் அதுவும் ஒரு 2.25 மணி நேரத்தில் எவ்வளோ தெளிவாக காமிக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக காமிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இந்த லவ் போர்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் காண்டு ஏற்றினாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் உண்மையிலேயே. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா தமிழ் வாழ்க தமிழுக்காக இவ்வளவு பேர் இறந்துருக்குறாங்க. அதுவும் இவ்வளோ துணிச்சலாக போராடிட்டு இருக்காங்க. அப்படிதான் சுதந்திர போராட்டத்துக்காக போராடுறது வேற. பட் தமிழுக்காக ஒரு மொழிக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்நிய மொழியை நம்ம மேலே துணிக்க பார்க்குறாங்க. அதுவும் அந்நிய மொழின்னு இல்லை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மொழி அதை துணிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எனக்கு சொன்னது தம்பி ஹிந்தி போராட்டம் நடந்துச்சு தம்பி, ஹிந்தி மொழியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்துச்சு தம்பின்னு சொல்லியிருக்காங்களே தவிர பட் இவ்வளவு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த படம் பார்க்குறப்போ உண்மையிலே நம்ம மொழி நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான மொழி அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், இல்லை ஸ்ரீலீலா, அதர்வான்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஆக்டிங்குமே அவ்வளவு செட்டில் சூப்பராக இருந்தது படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதுவும் ஜெயம் ரவிலாம் பார்க்கும்போது அவரோட மூஞ்சி குழந்தை மூஞ்சி, அவரை ஒரு வில்லனாக காமிக்கணுங்கிறதே பெரிய விஷயம். அந்த விஷயம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் மொக்கையாகவும் போச்சு. எனக்குலாம் ஒரு ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் அப்படியே தூக்கம் வர மாதிரிலாம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் போர்ஷனுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஓரளவு சுமாராக நல்லாவே போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆச்சு. எதுக்கு வர்றான் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு புரட்சியாளனாக மாறுறது அதெல்லாம் கொஞ்சம் செயற்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ஏன்னா வரலாறு நமக்கு தெரியாது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. பட் அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை போய் தாராளமாக பார்க்கலாம். அதுவும் தேட்டர்லேயே போய் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல படம். சிவகார்த்திகேயன் அமரனுக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் ஒரு ஒர்த்தான படம்னு சொல்லுவேன். நான் மற்ற படம்லாம் அது விளங்காது. இந்த படம் ஆனால் கொஞ்சம் ஒர்த்தான படம். அதுவும் தமிழுக்காக ஒரு ஹிந்தி துணிப்பு போராட்டத்தை எதிர்த்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. போய் தாராளமாக படத்தை பாருங்கள். ஆனால் அந்த ஹிந்தி துணிப்புங்கிறது இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸில் தமிழ்நாட்டிலே இன்னும் பல ஸ்கூல்ஸில் தமிழ் செகண்ட் லாங்குவேஜாகவும் தேர்ட் லாங்குவேஜும் இருக்கிறது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ.